நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கும்போது என் அப்பா வந்து பிஸ்னஸ் லைனில் தான் என்னை கூட்டு போனது. இப்போ அப்பா இறந்ததுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ண எனக்கு ஈஸியாக இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும், எல்லா கஸ்டமரும் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். நானே எங்கே போனாலும் ரேட் பார்ப்பேன், நம்மகிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு பார்ப்பேன். 3 பேருமே நாங்கள் வேலை செய்கிறோம், அம்மா அண்ணன் நான். ஒரு ஆளுக்கு 5000 போட்டால் கூட 3 பேருக்கு 40000 மீதி. இந்த 40000 நம்ம இப்படி போடலாமே, அந்த கான்செப்ட் தான் நமக்கு. எங்கே போனாலும் அந்த மயோனஸ்க்கு ஒரு பேக்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மயோனஸ்க்கு ஒரு டிப் ஒன்று வாங்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணா மைனஸ் போடு, எல்லாரும் அன்லிமிட்டடாக கொடுக்கணும் மைனஸ். ஏன்னா யாராலையும் முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் முடியாது? நம்ம வேலை செய்யலாம், நம்ம வேலை செஞ்சால் 40000 இருக்கா, அப்போ உஷாயில் ஊற்றலாம்ல, ஊற்று. சின்ன குழந்தைங்களும் வராங்க, அவங்களுக்கு நல்ல ஃபுட்டாக தரணும், நல்ல குவாலிட்டியாக தரணும். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. என் அப்பா தான் எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர சொன்னது. அவர் அந்த சின்ன வயசில் அவர் வேலை செய்ய சொல்லி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டை ஜங்ஷன் சாய்பாபா டெம்பிளுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க மைனா சிக்கன் சென்டர் அப்படின்ற ஒரு சின்ன கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 1982 இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா 2 பசங்க சேர்ந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பகல் நேரத்தில் இது வந்து ஒரு கறி கடையாகவும், ஈவினிங் டைமில் ஒரு இந்த சில்லி ஃப்ரைடு சிக்கன்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணக்கூடிய கடையாகவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட சிக்கனில் ஒரு 7 வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் ஒரு 6 வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து மட்டனில் சில்லி மட்டன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு 12 to 13 வெரைட்டி கம்பல்சரி இங்கே கிடைக்கும்னு சொல்றாங்க. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அம்பர்லா சிக்கன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க, அது ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்டோபஸ் சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த உரிமையாளர்கிட்ட பேசும்போது. இந்த கடையை பற்றி நான் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணும்போது சேலத்தில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ப்ளாகர்ஸ் மேக்ஸிமம் இந்த கடையை வந்து கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருங்க. ஸோ உள்ள போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் ஆகாஷ். கடை பேர் பார்த்தீங்கன்னா மைனா ஃப்ரைட் சிக்கன். இது ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணது 1992. ஒரு பாட்டி அப்போ ஆரம்பிச்சது ஒரு சில்லி சிக்கன் மட்டும்தான். சில்லி சிக்கன் ஃபிஷ் மட்டும்தான், 2 ஐட்டம் மட்டும் பாட்டி போட்டுட்டு இருந்தது. அப்புறம் மேலே பாட்டி வந்து ஆரம்பிச்சு அப்பா ஜென்ரேஷனுக்கு வந்தது. அப்பா ஜென்ரேஷன்ல இருந்து நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கும்போது என் அப்பா வந்து பிஸ்னஸ் லைனில் தான் என்னை கூட்டு போனது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு விளையாட தான் ஆசையாக இருக்கும். அப்போ வந்து அப்பா என்ன சொன்னார்னா, எனக்கு நீ வேலை கற்றுக்கோ, நாளைக்கு எங்கே போனாலும் நீ வந்து ஒரு காசு தொலைஞ்சு போனாலும் சரி, அது ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு அங்கே அந்த உனக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சுட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி நீ பஸ் ஏறி வரணும், எனக்கு நீ அங்கே இருந்து ஃபோன் பண்ணக்கூடாது. அப்போ இருந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். அப்போல்லாம் நான் அழுவேன் சின்ன வயசில், என்ன நம்மள இதை செய்ய விடுறாரு. ஆனால் இப்போ அப்பா இறந்ததுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ண எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த தொழிலில் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து நல்லா கை கொடுக்குது. இன்னொன்று, இந்த இடத்துக்கு வந்த மெயின் காரணம் என்னன்னா, நான் எனக்கு பிடிச்சி வந்தேன். நான் படித்து டிகிரி எடுத்தேன், எனக்கு வந்து அதை லைக் பண்ணல. நான் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன், அண்ணன் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கேட்டரிங் முடிச்சிருக்காரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாவுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டாக ஒரு இதாகிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தது. ஆக்சுவலி அண்ணன் வந்து வேலையில் தான் இருந்தாங்க. என் வேலையிலேருந்து வந்த மெயின் காரணம் அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அம்மாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணன் தம்பி நாங்கள் 2 பேர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். கடையை டேக் ஓவர் பண்ணி நம்ம இன்னும் மேலே இன்னும் கொண்டு போகணும். பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். மெயின் கான்செப்ட் அதுதான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும். எல்லா கஸ்டமரும் எல்லாமே ட்ரை பண்ணணும். ஃப்ரைட் சிக்கன்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணணும். இப்போ நிறைய ஒரு இடத்துக்கு எங்கே போனாலும் ஒரு ஃப்ரைடு சிக்கன் ட்ரை பண்ணாலே அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸே எடுத்தால் கூட அது ஒரு 90 rupees தராங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த ரேட்டை குறைக்கணும். இப்போ நானே எங்கே போனாலும் ரேட் பார்ப்பேன், நம்மகிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு பார்ப்பேன். மினிமம் இப்போ எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா எப்படி இருக்கும், அந்த 100 ரூபாக்குள்ள அவங்க ட்ரை பண்ணலான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் 100 ரூபாக்குள்ள ஒரு 2 ஐட்டமாச்சும் ட்ரை பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் மெயினாக கொடுத்தது. அதனால தான் அம்மா அண்ணன் நான் 3 பேருமே எடுத்த காரணம் என்னன்னா, இப்போ ஆயிலே எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உஷா டின்னு எடுத்தீங்கன்னா கூட அது ஒரு 2300 இதில் வருது. இதே நம்ம வந்து ரேட்டு கம்மியாக கொடுத்தா அந்த கட்டுப்படிக்கு அது போட முடியாது. அதனால தான் 3 பேருமே நாங்கள் வேலை செய்கிறோம், அம்மா அண்ணன் நான். ஒரு ஆளுக்கு 5000 போட்டால் கூட 3 பேருக்கு 40000 மீதி. இந்த 40000 நம்ம இப்படி போடலாமே, அந்த கான்செப்ட் தான் நமக்கு. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் இருக்கு, அம்பர்லா இருக்கு, ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. அம்பர்லா, ஸ்ட்ரைப்ஸ், விங்ஸ் லாலிபாப், இது 3மே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம் மாதிரி வரும். ஃப்ரைட் அந்த கிறிஸ்பி இதில் வரும். சில்லி சிக்கன் இருக்கு, அரியாலி இருக்கு. சில்லி சிக்கன் பேஸ் வந்து அது பாட்டியோட ஸ்டைல் தான் எப்பயுமே. அரியாலி மின்ட் புதினா வந்து அது பஞ்சாப் ஸ்டைல் மின்ட் ஃப்ளேவரில் வரும். அப்புறம் வந்து சிக்கன் ஆக்டோபஸ் இருக்கு. சிக்கன் ஆக்டோபஸ் செஸ்ட் பீஸ் பிரெட் கிராம்ஸ் போட்டு கொரியன் ஸ்டைலில் தருவோம். அப்புறம் ஃபிஷ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில்லி மீன் மலபார் இருக்கு, ரவுண்ட் பீஸ் பாறை இருக்கு, நெத்திலி இருக்கு, கெளுத்தி இருக்கு, இறால் இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. மட்டன் சில்லி மட்டும் தான் இருக்கு. இன்னும் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எதிர்ப்புற ஆளாலாம் பார்க்க மாட்டோம். நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட ஆளாக பார்க்கறனால தான் நம்ம அப்படியே கேர் பண்ணுறது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த மயோனஸ்க்கு ஒரு பேக்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மயோனஸ்க்கு ஒரு டிப் ஒன்று வாங்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணா மைனஸ் போடு எல்லாரும் அன்லிமிட்டடாக கொடுக்கணும் மைனஸ். நம்ம அதுதான் நம்மளோட கான்செப்ட். அதுதான் பெப்பர் ஆட் பண்ணுவோம், மசாலா ஒன்று ஆட் பண்ணுவோம். மசாலா அந்த பெரிய பேஸ் பை பெரிய பெரிய லைக் அந்த மாதிரி இருக்கும். பெப்பர்லாம் எல்லாமே ஹோம்மேட் மசாலா, எதுவுமே வந்து வெளியே வாங்குற மசாலா நம்மள்ட்ட கிடையாது, எல்லாமே ஹோம்மேடு தான். பிளெயின்லேயே வந்து இது வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடை வந்து இப்படி இருக்காது. நீங்கள் டைல்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நான் மெயினாக மாற்றினது இந்த ஆம்பியன்ஸ் எதுனாலனா எங்கே போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் லைக்கில் இருக்கணும். இப்போ எல்லாருமே வெளியே போனாங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போகிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம கடைக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நம்ம கடைக்கு வந்தால் நல்ல ஆம்பியன்ஸாக கொடுக்கணும். காலையில் பிளேட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வாஷ் பண்ணிடுவோம். மைனஸ் மீதி ஆனாலும் அந்த மைனஸ் கீழே கொட்டிடுவோம். சிக்கனுமே மீதி ஆனாலும் கீழே போட சொல்லிடுவேன். இப்போ டெய்லியுமே வாஷ் பண்ணணும், டெய்லியும் அவன் யூனிஃபார்ம் போடணும். இப்படி தான் இருக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு இப்படி தான் பண்ணணும். பிளேட்டு இப்போ எடுத்தாலும் ஒரு டைம் அங்கே துடைக்க போயிடும். இப்போ ஒருத்தங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த பிளேட் மறுபடியும் அங்கே போகாது, அந்த இடத்துக்கு அங்கே போயிடணும். இது எல்லாமே வந்து எனக்கு அண்ணன் சொல்லி கொடுத்தான். அண்ணன் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் முடிச்சிருக்கனால அண்ணன் வந்து அங்கே இருக்கிற கான்செப்ட் எல்லாமே இங்கே கொண்டு வந்தது. இப்போ அந்த சிக்கனுமே பார்த்தீங்கன்னா அவன் நோட் பண்ண சொல்லுவான், இது எப்போ கலக்குறீங்க, எங்களுக்கு அந்த ரேஷியோ தெரியும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ தான் போடணுன்னு. இப்போ அம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட் 9 o'clock முடிஞ்சிடும். இந்த கேஎஃப்சி ஐட்டம் எல்லாமே முடிஞ்சிடும் 9 o'clock. விரும்பி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி சிக்கன் சாப்பிடுவாங்க, அரியாலி மின்ட் சாப்பிட்றாங்க, ஆக்டோபஸ் சாப்பிட்றாங்க, அம்பர்லா ட்ரை பண்ணுறாங்க, ஸ்ட்ரைப் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கடைக்கு வந்துட்டு எல்லாமே இன்னைக்கு வந்தாங்கன்னா ஒரு 10 ஐட்டம் வாங்கினா கூட அது ஒரு 600-700 முடிஞ்சு. நீங்கள் மெயினாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. நீங்கள் கூகுள் ரிவ்யூ எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த ரேட்டிங்ஸில் என்னென்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே மோஸ்ட்டாக ட்ரை பண்ண இந்த ஸ்ட்ரிப்ஸு, சில்லி சிக்கனு, அப்புறம் ஆக்டோபஸ், சிக்கன் ஆக்டோபஸ். நீங்கள் வந்து சாப்பிடணும்னு நான் எல்லாத்திட்டையும் பேசுவேன், எப்படி இருக்குது எப்படி இருக்கு. இன்றைக்கி இன்னும் இல்லை, சின்ன பாப்பா கூட வராங்க. நான் மெயின் என் காரணம் என்னன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து வராங்க. அவங்களுக்கு நல்ல ஃபுட்டாக தரணும், நல்ல குவாலிட்டியாக தரணும். ஏன்னா அது நம்ம வீடு நம்ம டெய்லி வரணும். அந்த பாப்பாங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரனால நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, கரெக்டான ரேஷியோவில் போகணும், எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. எனக்கு அது ரொம்ப விரும்பும். இது மெயின் எனக்கு இந்த நல்லா பாசமாக ஆசை கொண்டு வந்து எனக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு எங்கள் அப்பா மட்டும்தான். என் அப்பா தான் எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர சொன்னது. அவர் அந்த சின்ன வயசில் அவர் வேலை செய்ய சொல்லி ஏன்னா அவ்வளோ நல்ல இது கொண்டு வந்திருக்காரு. அதை நான் சொல்லணும்னு இல்லை, இன்னைக்கு அவர் இல்லை. ஆனால் பட் அந்த லைக் பண்ணுறேன். எனக்கு படித்து எனக்கு வேலை கிடைச்சாலும் ஒரு 40,000 சம்பளம் இல்லை. எனக்கு எவ்வளோ நாளும் எனக்கு என் கடை உண்மை. அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் 8th அப்பா தான் இறந்துலேருந்து கடை டேக் ஓவர் பண்ண வேணான்னு சொன்னாங்க. டேக் ஓவர் பண்ணணும். அம்மா வந்து நான் எங்களை நம்பி தான் பசங்க இருக்காங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தேன். அம்மா வந்து அந்த எல்லாமே நான் பண்ணது எல்லாமே. நான் காலேஜ் இப்போ தான் முடித்தேன். அது வரையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணது அம்மா தான். A to Z எல்லாமே பாட்டியிலேருந்து இப்போ அம்மா தான். எல்லாமே மெயின் அம்மா தான் பண்ணுறாங்க. மசாலா எல்லாமே அம்மா தான். ஹோம்மேட் மசாலா தான் எல்லாமே. எதுவுமே வந்து வெளியே கிடையாது, எல்லாமே அம்மா ப்ரிப்பரேஷன். கலரிங் ஃபுட் கலரிங்கில் போட மாட்டோம், அந்த ஃபுட் பல்ப் மாதிரி போடுவாங்க. அதுக்குன்னு அந்த ரேஷியோலோ எல்லாமே கரெக்டாக தெரியும். அந்த அதிகமாக போக மாட்டாங்க, எல்லாமே தெரியும். சில்லிக்கு மட்டும்தான் போடுவாங்க. நான் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி நான் பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் தம்பிங்க, என் அண்ணனுங்க இந்த மாதிரி தான் பார்ப்போம். அப்போ தான் நம்ம கூட அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும். ஒரு இதை நான் எதை பண்ண அதை பண்ணால் அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீ ஒரு கை நீ பிடி, நான் ஒரு கை பிடிக்கிறேன், அந்த மாதிரி அளவு தான் அவங்களுக்கும் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இன்னொன்று ஒர்க்கர்ஸை நான் ஒரு திட்டுற ஒரு காரணம் என்னன்னா கஸ்டமர்ஸ்ட்டு கோவப்படக்கூடாது. கஸ்டமர்ஸ் வந்து அன்பாக மட்டும்தான் கவனிக்கணும். நம்ம கல்ல நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கவனிப்பாங்க, இது பண்ணுவாங்க. சிக்கன் வந்து நம்ம வந்து சுகுணால தான் எடுக்கிறோம். சுகுணாலேருந்து டெய்லி வரும். எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஃப்ரெஷ் தான். ஹலாலுக்கு அந்த ஆள் வந்துடும், ஹலால் பண்ணிடுவார். ஹலால் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுவார். அப்புறம் நம்ம வந்து வெட்டுறது எல்லாமே நாம் தான். அண்ணன், அம்மா, நான் வெட்டுவேன். கல்ல ஒர்க்கர்ஸ் வெட்டுவாங்க. இது ஒரு 4 பேர் வெட்டுறோம். ஏன்னா ஆக்டோபஸ் பிரிக்கணும், ஸ்ட்ரைப்ஸ் எடுக்கணும், அம்பர்லா எடுக்கணும், சில்லி சிக்கன் எடுக்கணும், விங்ஸ் லாலிபாப் எல்லாமே பிரித்து தரோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லைக் பண்ணுறாங்க. எல்லாமே காலையில் மார்னிங் 5 o'clock எந்திரிச்சா அப்புறம் ஈவினிங் நைட்டு நாங்கள் தூங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock ஆகிடும். மெயினாக அம்மாவுக்கு எதனால பிரச்சனை வந்ததுன்னா அன்டைமில் சாப்பிட்டு அப்படியே தூங்குறதுனால தான் பிரச்சனை. அதனால வந்து தான் பிரச்சனை மெயின் ஸ்டார்ட். இப்போயே நாங்கள் எல்லாம் கடைக்கு வந்து இதுதான் காரணம். அம்மா போய் ஒரு 8 o'clock மாற்றி விட்ருவோம். அம்மா நீ போய் சாப்பிட்டு வந்துரு அப்படின்னு. மார்னிங் வந்து ஃப்ரெஷ் மீட் வைப்போம். அந்த மார்னிங் வந்து 5 o'clockலேருந்து ஃப்ரெஷ் மீட் இருக்குது. பல்க் ஆர்டர்ஸும் பண்ணுறோம். இப்போ ஃப்ரெஷ் மீட்டில் எல்லாமே பல்க் ஆர்டர்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் எடுக்க மாட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் அம்மா அண்ணன் நிற்கிறாங்க. இதில் மோஸ்ட்டாக 15,000 போட்டால் கூட மந்த்லி 45,000 மீதி ஆகுது. இந்த 45,000 குறைச்சிட்டு நீங்கள் இப்போ இங்கே உஷா ஆயில் யூஸ் பண்ணுன்றேன். ஏன்னா யாராலையும் முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் முடியாது? நாம் வேலை செய்யலாம். நம்ம வேலை செஞ்சால் 40,000 இருக்கா, அப்போ உஷா ஆயில் ஊற்றலாம்ல, ஊற்று அப்படின்னு நம்ம சொல்கிறது. புதுசாக வர கஸ்டமர்ஸ் வாங்க, எப்படி நான் கேர் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்களே ரிவ்யூ கூகுளில் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டேஸ்ட் பண்ணுங்கள், எல்லாமே லைக் பண்ணுங்கள். இங்கே ஆக்சுவலி எல்லாமே ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக மட்டும்தான் இருக்கும். இப்போ சில்லி சிக்கன் ரேட் பார்த்தீங்கன்னா 100 grams 50 rupees தான். அந்த KFC லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 60 ரூபா தான். அதோட கிராம் கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆச்சும் இருக்கும். சிக்கன் ஆக்டோபஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். வெல்கம். இல்லை நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன்.
நானும் ஃப்ரெண்டும் வந்தோம். வந்துட்டு மட்டனும் சிக்கனும் வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் ரெசிபியாக வந்துச்சு. இது இல்லாமல் இந்த மைனஸ் தான் இவர்கிட்ட ஹைலைட்டு, வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு இப்போ இன்றைக்கி பேபிஸ் கூட்டிகிட்டு வந்துருக்கேன். சரி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கேன். விலையெல்லாம் ஒன்றும் ஜாஸ்திலாம் சொல்லுங்கள். அது இந்த ரெசிபிக்கு என்ன பட்ஜெட்டோ அது மட்டும் தான். என்னோட பேர் வினோத் ப்ரோ. நான் இங்கே லோக்கல் தான், ஏத்தப்பட்டினம் தான். இது ஒரு செகண்ட் டைம் தான் வரேன். நல்லா இருந்தது, டேஸ்ட் பிடிச்சி போயிருந்தது. அதனால் இப்போ திருப்பி செகண்ட் டைம் வந்திருக்கேன். நான் விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் சிக்கனும் ப்ளஸ் லாலிபப், அது ரெண்டும் நமக்கு நல்லாயிருக்கும். விலையெல்லாம் பரவாயில்ல, டேஸ்ட்டுக்கு ஏற்ற தரம் நல்லாயிருக்கும். எல்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். தேர்ட் டைம் வரேன். நான் ஆக்சுவலி இங்கே வந்தது என்னென்னா என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ எப்பயுமே நான் இங்கே வரும் எதுவுமே டிசப்பாயிண்ட் ஆனதில்லை, எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். ஆக்டோபஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸிங் எல்லாம் அஃபோர்டபுளாகவே இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபைனலாக வந்து மைனா சிக்கன் சென்டருடைய சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வயிற்றில் இடம் இல்லை. முக்கியமான 5 ஐட்டம் மட்டும் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அம்பர்லா சிக்கன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கறது செம்மையாக இருக்குது. அந்த ஒரு லெக் பீஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு அம்பர்லா டைப்பில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டோபஸ் சிக்கன் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த அம்பர்லா சிக்கனும் சரி, இந்த ஆக்டோபஸும் சரி, இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். பார்க்குறது செம்மையாக இருக்குது. அவங்க அந்த மேக்கிங் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேஎஃப்சிலாம் கொடுப்பாங்க தெரியுமா, இந்த போன்லெஸ் சின்ன குழந்தைங்கலாம் வந்து கடிச்சு சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க போனோட சாப்பிட்றதுக்கு, அதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிப்ஸ் மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரியாலி சிக்கன், அந்த மின்ட்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்லி, ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அந்த சில்லி சிக்கன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதுலேருந்து போகலாம்? சில்லிலேருந்து போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த சில்லி சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பைட்டே அமர்க்கலமாக இருக்குது. ஜாஸ்தி காரம் இல்லை, ஒரு லைட்டான ஒரு மசாலா மேலே இருக்க அந்த பொடி தூவிருக்காங்க. அந்த பொடியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சிக்கனுமே பக்காவாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. மஸ்ட் ட்ரை. அந்த சிக்கனுமே வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. அதாவது ரொம்ப ஹார்டாலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மீட்டு, செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த ஹரியாலி சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து மேக்ஸிமம் போன் ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் போன்லெஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது செம்மையாக இருக்குது. எடுக்க பார்த்துக்கலாம். ஆஹா, பர்ஃபெக்ட். இந்த ஹரியாலி சிக்கனும் சூப்பராக இருக்குது. அதில் பெரிய பெரிய மசாலா மேலே தூவிட்டுருக்காங்க. அந்த மின்ட் ஃப்ளேவருக்கும் அந்த மசாலாவுக்கும் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிப்ஸ் போயிடலாம். இது என்னது? இது ஃபிஷ் வெரைட்டி. இது ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன ஃபிஷ்? இது சில்லி மீன் மலபார்னு சொல்லுவோம். சில்லி மீன் மலபார். நடுவில் மட்டும் தான் தண்டு இருக்கும், ரெண்டு பக்கம் அப்படியே போன்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே. இது ரவுண்ட் பீஸ் பாறை. நெக்ஸ்ட் வந்து பாறை ஃப்ரை. ஸோ கேப்பில் வந்து அந்த ஃபிஷ் வெரைட்டிஸும் வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டிப்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க. சேம் அதே நான் அந்த கேஎஃப்சியில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். சேம் அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஹா, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான். ஒரு டிஷ்ஷுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு மசாலா, காரம் எதுலேயுமே ஜாஸ்தி இல்லை, நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள செம்ம சாஃப்டாகவும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன், அவங்க எல்லா டேபிள்லேயும் வந்து மயோனைஸ் வந்து ஒரு பாட்டில் தனியாக வச்சுட்டாங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் எடுத்து போட்டுக்கலான்ட்டு. அந்த பாட்டில் இதுதான். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த மயோனைஸ் வந்து இதில் இருக்குது. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். இவ்வளோ தான் எடுக்கணும், அவ்வளோதான் எடுக்கணும்லாம் கிடையாது. இந்த ஸ்டிப்ஸ் வந்து இந்த மயோனைஸோட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டேஸ்டான ஒரு சிக்கனை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை இந்த ஸ்டிப்ஸு. குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டோபஸ் சிக்கன் ட்ரை பண்ணிடலாம். ஆக்டோபஸ் சிக்கன் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். அந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு, நல்லா மொறுன்னு இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்பலாம் ஆழெல்லாம் கடிக்கவே தேவையில்லை, லைட்டாக பைட் பண்ணால் இப்போ அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே கரைஞ்சி ஓடுது. செம்ம ஃப்ரெஷ்ஷு. டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும்,
அந்த மசாலாவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கேஎஃப்சிலாம் பக்கத்தில் கூட வர முடியாது. அங்கே மட்டும் தான் நல்ல சிக்கன் கிடைக்குதுன்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லையும் அதை விட குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்கன்றது இங்கே வந்து சாப்பிடும்போது அது ஃபீல் ஆகுது. அந்த சிக்கன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஆல்மோஸ்ட் எல்லாமே மஸ்ட் ட்ரை தான் என்ன கேட்டால். இதுவும் மைனஸோட எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். மைனஸோடு சாப்பிடும்போது தரமாக இருக்குது. இந்த ஊருக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக டேஸ்ட்டாக நான் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில். அதில் ஒரு கடை இது. நெக்ஸ்ட் வந்து இந்த அம்பர்லா சிக்கன் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த அம்பர்லா சிக்கன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் டேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணுறேன். செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்லி மீன் மலபார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஹா, அந்த ஃபிஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் கம்பேர் பண்ணும்போது மீனில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டான காரம் தான் இருக்குது. அதில் இருக்கிற ஸ்பைஸ் கூட இல்லை, ரொம்ப சட்டிலான காரம், நல்ல ஒரு மசாலா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து இந்த பாறை மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா குட்டியாக சூப்பராக க்யூட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ்மே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சேம் மசாலா தான், இதில் லைட்டாக கொஞ்சம் காரத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அந்த ஃபிஷ்ஷோட செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆஹா, கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு அம்மா அவங்களோட 2 பசங்களோட சேர்ந்து தான் இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த பையன் பேசுனது. அவங்க அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபுட்டும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாகவும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்து இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு என்ன, இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.